ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். விறுவிறுப்பாக நடந்து முடிந்த பீகார் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் 200 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பீகார் தேர்தலில் 200 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக 91 இடங்களிலும் ஜேடியு 81 இடங்களிலும் முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. பீகார் தேர்தலினுடைய விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் தற்பொழுதைய முடிவாக 200 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி வெறும் 36 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஜன்சுராஜ் இதுவரை எந்த இடங்களிலும் முன்னிலை வகிக்கவில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி வெறும் 36 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த பீகார் தேர்தலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பீகார் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை முடிவில் தற்போது வரை 200 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த முடிவை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பீகாரில் முதல்வராக வரக்கூடிய நிதிஷ்குமார் அந்த முதல்வர் பதவியை தக்க வைப்பதோடு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் ஒரு ஃபுல் ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தக்க வைத்திருக்கிறது. மொத்தமுள்ள 243 ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை வகிக்கிறது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பலவும் ஆளும் ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று கூறியிருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருமே கொடுத்த அதிகபட்ச எண்ணிக்கை என்பது 150 160 எனவும், அதே சமயம் மகா கட்பந்தன் கூட்டணி சுமார் 100 90 தொகுதிகள் வரை பெறும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி அதை யாருமே எதிர்பாராத வகையில் சுமார் 200 தொகுதிகளில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. மகா கட்பந்தன் கூட்டணி வெறும் 37 தொகுதிகளில் மட்டுமே தற்போது முன்னிலை பெற்று வருகிறது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 25 தொகுதிகளிலும், அதே போல 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 4 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்று வருகிறது. மகா கட்பந்தன் கூட்டணிக்கு கிடைத்த பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்கிறது. சுமார் 91 தொகுதிகளிலே பாஜக முன்னிலையிலும், ஐக்கிய ஜனதா தளம் 82 தொகுதிகளிலும், சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி கட்சி சுமார் 21 தொகுதிகளிலும் அந்த கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் ஏறத்தாழ ஆட்சியை கைப்பற்றி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய மற்றொரு விஷயம், ஒருவேளை ஐக்கிய ஜனதா தளம் இல்லாமலேயே கூட பாஜக மற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலான ஆதரவு பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதாவது ஐக்கிய ஜனதா தளத்தை மட்டும் கழித்து விட்டு பார்த்தால் பாஜக 91, லோக் ஜனசக்தி 21, அதே போல ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா 5, மற்றொரு கூட்டணி கட்சியான RML கட்சி 4 என 120 தொகுதிகளில் இந்த கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு 122 மட்டுமே தேவை. ஒருவேளை நாளை நிதிஷ்குமார் பிரச்சனை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் பாஜகவே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டு வருகிறது.
புதுச்சேரி NK ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு CEO திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.